குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவான் அண்ட் சாவித்திரி நேற்றைய தொடர்ச்சி. கானகத்தில் உள்ள துறவிகளுடன் அமர்ந்து நானும் தவத்தில் ஈடுபட்டுள்ளேன். ஆழ்ந்த தவநிலையில் போது வைர ஒளி மேலிருந்து பொழிவதை நான் தரிசித்துள்ளேன். எல்லாவற்றிலும் அந்த ஏக இறைவனின் சாந்தியத்தை கனநேர பார்வையாக நான் கண்டறிகிறேன். ஆயினும் அனைத்தையும் கடந்து நிற்கும் அந்த பேராற்றலை இன்னும் பூரணமாக உணர முடியவில்லை. ஜடமானது அதன் தலைவனான இறைவன் இல்லாமல் வெறுமையாகவே உள்ளது. But thou hast come and all will surely change. I shall feel the world mother in thy golden limbs and hear her wisdom in thy sacred voice. The child of the void shall be reborn in God. My matter shall evade the inconscient strands. My body like my spirit shall be free. It shall escape from death and ignorance. Page number 406. ஆனால் இப்போது நீ வந்துவிட்டாய். இங்கு அனைத்தும் நிச்சயமாக மாற்றம் பெறும். உன்னுடைய பொன்மயமான அங்கங்களின் நான் உலக அன்னையை உணர்வேன். உன்னுடைய புனிதமான குரல் மூலம் அவளுடைய ஞானத்தை நான் செவிமடுப்பேன். உணர்வின்மை என்னும் பெரும் சூரியத்தினுடைய குழந்தையாக இருக்கும் நான் இறைவனுக்குள் அற்புதமான அதிமன உணர்வுக்குள் மீண்டும் புதுப்பிறப்பெடுப்பேன். என்னுடைய ஜட உடலானது உணர்வின்மையின் மௌனத்தை விலக்கி அதன் பிடியிலிருந்து தப்பித்து விடுபடும். என்னுடைய ஆன்மாவை போன்று என் உடலும் விடுதலையை பெறும். இனி அது மரணத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் தப்பித்து வெளிப்படும் என்று உறுதிபட கூறுகிறான் சத்யவான். சத்யவான் பேசுவதை கேட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த சாவித்திரி இப்போது அவனுக்கு மறுமொழி பகிர்கிறாள். ஸ்பீக் மோர் டு மீ, ஸ்பீக் மோர், ஓ சத்யவான், ஸ்பீக் ஆஃப் தை செல்ஃப் அண்ட் ஆல் தோ ஆட் விதின். ஐ வுட் நோ thee as if we had lived together is a chamber of our souls. Speak till a light shall come into my heart, and my mood mortal mind shall understand what all the deathless being in me feels. It knows that thou art he my spirit has sought, amidst earth thronging visages and forms, across the golden spaces of my life. Page number 406.